ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். வழக்கம் போல இந்த மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட். ஈரான் அமெரிக்காவில் நேற்று நைட்டு 10 மணி வரையும் அந்த அப்டேட்ஸ் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கணும். கோல்டு ப்ரைஸஸ் விழுந்திருக்கணும், க்ரூட் ஆயில் மட்டும்தான் ஏறி இருக்கும். ஆனால் நைட் 2 மணிக்கு வந்து ஆக்சியோஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதன் காரணம் தான் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் தப்பிச்சதுன்னே சொல்லலாம். அண்ட் அந்த ரிப்போர்ட்டை இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆமாங்க, அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஒரு பக்கம் ஈரான் அமெரிக்காவை சண்டை போட்டுருந்தா, ரஷ்யா உக்ரைனு சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் பார்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய சில செய்திகள் இருக்குது, கவர்மெண்ட்டோட சில டிசிஷன்ஸும் இருக்குது, அதை பற்றின செய்திகள் இருக்குது, அதை பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள டிஃபென்ஸ் டீலை ஜெர்மன் கூட வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து கையெழுத்து போட போகிறாங்க. அது குறிப்பிட்ட ஒரு டிஃபென்ஸ் கம்பெனிக்கு பாசிட்டிவாக அமைய போகுது. அதை பற்றி அந்த செய்தி குறிப்பில் பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். நிஃப்டி மற்ற செக்டார்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு, குறிப்பாக வந்து இன்றைக்கி என்எஸ்சியோட இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் நடந்திருக்கு. அதன் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு பணம் வந்து கை மாறிருக்கு. அது எஃப்ஐடி டேட்டாவில் வந்து உங்களுக்கு விஜிலண்ட்டாக தெரியும். அதை நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அந்த மூணாவது செக்மெண்ட்டில் அதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நம்மளோட நிஃப்டியில் இன்றைக்கி வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றி வந்து பார்த்துருவோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது. அதை பற்றி அதில் பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 13 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் இருக்குது. அதில் குறிப்பிட்ட ஒரு கம்பெனி வந்து இன்னொரு ராஜேஷ் எக்ஸ்போர்ட் மாதிரி, அதை தவறி போய் மாட்டிக்காதீங்க. அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஏதாவது ஒரு தருணத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களோட ட்ரேடிங்கோ இன்வெஸ்டிங்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுதான் எனக்கான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நைட் வந்து 10 மணிக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணோம். அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே நேற்று ஈவினிங் 6 மணி வரையும் நடந்த விஷயங்கள். உதாரணத்துக்கு சவுதியில் ஒரு ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கினதெல்லாம் 6 மணிக்கு முன்னாடி நடந்த தகவல்கள். நேற்று நைட்டு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் துருக்கிக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் அங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, ஈரான் தரப்புலேருந்து சுவிட்சர்லாந்துக்கு போக இருந்த நெகோசியேஷன் டீமை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், அடுத்த வாரம் இருக்கக்கூடிய மீட்டிங்கை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், பேச்சுவார்த்தை நடக்காதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த ஒரு அப்டேட் மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் என்ன பண்ணணுன்றதை எந்த நாடும் சொல்லக்கூடாது, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் விஷயத்தில் எந்த நாடும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறார். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நெகட்டிவான விஷயம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து 1% 2% அளவுக்கு இருந்திருந்தால் கூட நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். க்ரூட் ஆயில் $80 மேலே போயிருந்தாலும் நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். ஓகே, நாளைக்கு சாத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு தூங்க போயிட்டோம். ஆனால் நேற்று நைட்டு 2 மணிக்கு மேலே ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்டை ரிலீஸ் பண்ணது ஆக்சியோஸ் செய்தி ஊடகம் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானும் அமெரிக்காவும் ஃபர்தராக அட்டாக்ஸை நிறுத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் கத்தாரில் வச்சு பேசுகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலாக செய்திகள் வர ஆரம்பிக்குது. இது இன்னும் வந்து 2 மணிக்கு வந்து அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணலை யாருமே. யூஎஸ் அஃபிஷியல் சில பேர் இதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சியோஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே நம்ம வீடியோஸில் பலமுறை சொல்லியிருக்கேன், ஆக்சியோஸ் என்னதான் அமெரிக்க செய்தி ஊடகமாக இருந்தாலும் அதை வந்து நம்பலாம். ஓரளவுக்கு வந்து அதை அவங்க கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காலையில் 3:30 மணிக்கு க்ரூட் ஆயில் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுது. ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூல் டவுன் ஆகிடுச்சு. ஓகே, மார்க்கெட்டில் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுது. காலையில் நம்மளோட நிஃப்டி ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிச்சு. அண்ட் நம்மளோட நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் என்னை பொறுத்தவரை என்னென்னா, இந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் வந்து இந்த போரை வந்து யாருக்குமே கண்டினியூ பண்ணுற விருப்பம் இல்லை. அப்புறம் எதுக்குடா சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் ஈரானில் பணவீக்கம் வந்து 90% ஏறிடுச்சு. அதாவது ஒரு 20 ரூபா தண்ணி பாட்டிலை வாங்கணுன்னா நான் 38 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த போருக்கு முன்னாடி நான் 20 ரூபா கொடுத்து வாங்கினா இப்போ 38 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே டபுள் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அங்கே மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் இருக்கட்டும், நம்மள மாதிரி உலக நாடுகள் ஃபுல்லாகவே பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, பொருளாதாரம் முடங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அண்ட் நேற்று 10 மணிக்கு மேலே இந்த ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் 4 மணி நேரத்துக்குள்ளார மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது, பேக்டோர் சேனல்ஸில் ஏகப்பட்ட நாடுகள் ப்ரெஷர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, லிட்ரலாக ஓப்பனாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் சவுதியோட ஃபாரின் மினிஸ்டர் கூட பேசியிருக்காரு. சவுதியோட பிரின்ஸ் முடியலவரசர் ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் கிட்ட பேசியிருக்காரு. ஸோ இப்படி எல்லா பக்கமும் பேச்சுவார்த்தை நடந்து இன்றைக்கி விடியற் காலையில் 2 மணிக்கு ஈரானும் அமெரிக்காவும் சண்டையை நிறுத்தத்துக்கு ஒத்துட்டான்னு சொல்லிட்டு ஆக்சியோஸில் ரிப்போர்ட் வெளியே வருது. அண்ட் காலையில் அதனால தான் வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாக வெடிக்கலை. இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கும்போது புதுசாக நாங்களும் வந்து பிரச்சனை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானை சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தானோட பார்டரில், அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் பார்டரில் தாலிபான்கள் மேலே பாகிஸ்தான் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இருக்கிற பிரச்சனையில் இவங்க வேறு அப்படின்ற மாதிரி இதில் வந்து ஏகப்பட்ட தாலிபான்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாகிஸ்தான் வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ரஷ்யா உக்ரைனும் இன்னொரு பக்கம் வந்து சண்டே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. போன வாரம் வந்து ரஷ்யாவோட 60,000 டன் அளவு இருக்கக்கூடிய வெடிப்பொருட்களை அம்யூனிஷன்ஸை வந்து நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உக்ரைன் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இவங்களும் வந்து பஞ்சாயத்தை முடிக்கிற மாதிரி தெரியல. அண்ட் இந்த ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்த 2 மணிக்கு இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் விடியற் காலையில் 3:30 மணிக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு, நம்மளோட டைமிங், இந்த எல்லா டைமிங்குமே நம்மளோட டைமிங்க்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் இந்த எம்ஓயுவை செயல்படுத்துவோன்னு அமெரிக்கா சொன்னதுனால தான். மறுபடியும் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அந்த சைட்லேருந்து. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லையும் லெபனான்லையும் சரி எல்லா இடத்துலையும் சரி அட்டாக்ஸ் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சார், நீங்களும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் யாராவது கப்பல் போனால் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி என்னதான் இவங்க இப்படி சொன்னாலும் கூட அமெரிக்கா வந்து என்னதான் இஸ்ரேல் மேலே ப்ரெஷர் போட்டால் கூட இன்றைக்கும் வந்து லெபனான் மேலே சதர்ன் லெபனான் மேலே மிகப்பெரிய தாக்குதல்கள் வந்து இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கக்கூடிய லெபனானோட பகுதிகளை கைவிட மாட்டோம், அதை வந்து நாங்கள் பஃபர் சோன் மாதிரி பார்த்துப்போம், அதாவது அந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது நானும் வர மாட்டேன், அந்த இடத்துல யாருமே இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி நியாயம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ இவங்க வந்து தொடர்ந்து வந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையினால் உலக நாடுகள் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக மலேசியாவோட பொருளாதார அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மக்கிட்ட அடுத்த 6 மாதத்துக்கு தேவையான அரிசி வந்து கையிருப்பு இருக்குது, அடுத்த 1 மாதத்துக்கு தேவையான சிக்கன், முட்டை, மீன், பழங்கள் எல்லாம் கையிருப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது பார்க்கும்போது அப்படியா, ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது. ஆனால் 1 மாதத்துக்கு தான் ஸ்டாக் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து உண்டாக்குது. நமக்காவது க்ரூட் ஆயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை, அங்கே சாப்பிட்றதுக்கே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அங்கே வந்து உருவாக்கும், எவ்வளோ பெரிய சோஷியல் அன்ரெஸ்ட் வந்து இது உருவாக்குன்னு சொல்லிட்டு நமக்கு புரியுது. அண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும்போது நவம்பரில் மிட் டேர்ம் எலெக்ஷன் வரும்போது அதுக்குள்ளார தலைவர் ஏதாவது மனசு வைப்பாருன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஈரானோட டெப்டி மினிஸ்டர் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஈரான் உமன் வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த கமிட்டியோட மீட்டிங் நடந்தது, அந்த மீட்டிங்கில் நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமிட்டி என்ன பண்ணணும்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் போக்குவரத்தை மேனேஜ் பண்ணுற வேலையை இவங்க தான் பண்ணுவாங்களாம். இதை வந்து அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ராய்டர்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தாரில் டோஹாவில் வச்சு தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்க போகுது, அது இந்த வாரத்துக்குள்ளே நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. இது வந்து ராய்டர்ஸோட ரிப்போர்ட், இன்னமும் கூட மத்தியானம் வரை அஃபிஷியல் ரிப்போர்ட் வரல. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே ஈவினிங் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அவரோட போஸ்ட்டில் வந்து போட்டுட்டார். அதில் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் ஹஸ் ரிக்வெஸ்டட் எ மீட்டிங், இட் வில் டேக் பிளேஸ் டுமாரோ இன் டோஹா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நாளைக்கே இந்த மீட்டிங் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை மறுபடியும் இந்த மீட்டிங்கில் வந்து 2 பேரும் முட்டிக்கிட்டு நின்னாங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து அதுக்கு பேனிக் ஆகும். ஸோ அதுக்கும் நம்ம தயாராக இருக்க வேண்டியது இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் ட்ரம்ப் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு எடுத்ததில் அவருக்கு சாதகமாக நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்களா இந்த ஈரான் இஷ்யூவில். அண்ட் இதே மாதிரி போச்சுன்னா வர மிட் டேர்ம் எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிக்கிறாரு. அது நடக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மிட் டேர்ம் எலெக்ஷனில் அவர் தோத்துட்டாருன்னா அவரோட பவர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் ஜெயிச்சிட்டாருன்னா சொல்லவே வேணாம், இன்னும் வந்து ஆடுவார். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸு. எல்லா பக்கமும் சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோம். அண்ட் அடுத்து நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய சில செய்திகள் வந்து வந்திருக்கு. என்னென்னா, நம்ம போன 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு செய்தியை வந்து நம்மளோட இதே மாதிரி இந்தியா ஸ்பெசிஃபிக் நியூஸில் பார்த்தோம். ஈரானோட அரசியல் தலைமை கிட்டேருந்து, ஈரானோட சுப்ரீம் லீடர், இப்போ ப்ரெசன்ட் சுப்ரீம் லீடர் கிட்டேருந்து, இதுக்கு முன்னாடி சுப்ரீம் லீடராக இருந்தார் இல்லையா, அவரோட ஃபினரலுக்கு வந்து அஃபிஷியலாக ஒரு இன்விடேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் அந்த இன்விடேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. அண்ட் இந்த ஃபினரல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஜூலை மாதத்தில் ஃபஸ்ட் வீக்கில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டரை பர்சனலாக வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் முஜ்தபா கெமினி வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து இந்தியா தரப்புலேருந்து 2 ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் போகிறாங்க. அதாவது பீகாரோட கவர்னர் சையத் அத்தா அசைனேன் அப்படின்றவர் போக போகிறாரு. அதே மாதிரி பபித்ரா மார்கரிட்டா அப்படின்ற மினிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறார். ஸோ இது வந்து இந்தியா தரப்புலேருந்து கொடுத்துருக்க தகவல். இந்தியாவும் ஈரானும் ஒரு நல்ல பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாங்கன்னா அது நம்மளோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும்போதே 5 நாடுகளுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதில் ஒரு நாடு இந்தியா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் தரப்புலேருந்து வந்த ஸ்டேட்மெண்ட்டாக என்னென்னா, இந்தியா நினச்சாங்கன்னா இந்த பிரச்சனையை முடிக்க முடியும், இந்தியா வந்து எங்களுக்கு சாதகமாக நடந்துகிட்ருக்கு, எங்களோட எல்லா கஷ்டத்துலையும் இந்தியா எங்களுக்கு துணையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டை பற்றி அவங்க பெருமையாக தான் பேசினாங்க. அண்ட் நம்ம வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பல வீடியோவில் சபஹார் போட்டை கட்டி கொடுத்துருக்கோம். அது அவங்களுக்கும் யூஸ் ஆகும், அதே மாதிரி நமக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நமக்கு அதுதான் வந்து ஒரே ஒரு என்ட்ரன்ஸ், ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கும் சரி ரஷ்யாவுக்கு போகிறதுக்கும் சரி. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டஸ்ட் இருக்கக்கூடிய இது வழி. அப்படி இல்லைனா அந்த பக்கம் சுற்றிட்டு வரணும், இல்லை இந்த பக்கம் சுற்றிட்டு வரணும், ரெண்டுமே வந்து பாசிபிள் கிடையாது. இல்லைனா சூயஸ் கேனல் வழியாக வந்து ஷார்ட்கட்டில் போகணும், அதுவும் வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக உருவாக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ண ஒரு விஷயம் தான் இது. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் நம்ம லாஸ்ட் வீக்கோட மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம்,
இந்தியன் கவர்மெண்ட் இந்தியாவுக்குள்ளார இந்த டொமஸ்டிக் மெடிக்கல் டிவைசஸ் இருக்கிறத பார்த்தீங்களா, அதாவது இந்த சிடி ஸ்கேன் மிஷின், எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மெடிக்கல் டிவைசஸை இந்தியாவுக்குள்ளார உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அது சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, இந்த மாதிரி இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணுற டிவைசஸ் ஏதாவது உற்பத்தி பண்ணாங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேஷன் அப்ரூவல்ஸ் எல்லாம் உடனே ஃபாஸ்ட் ட்ராக் அப்ரூவலாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இது பாலிமெடிக்யூர் மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஜிடிஆர், டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமிடிஸ் வந்து என்ன ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, விர்ஜின் மல்டிலேயர் பேப்பர் போர்டு இறக்குமதி மேலே ஆன்டி டம்பிங் டியூட்டி போடலான்னு சொல்லிட்டு ஆலோசனையில் இருக்காங்களாம். இது வந்து ஐடிசிக்கு, இமாமி பேப்பர் மில்ஸு, ஜேகே பேப்பருக்கு, தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயம். இது வந்து ஸ்டாக்ஸ் ஃபிசிக் நியூஸில் தான் நம்ம சொல்லியிருக்கணும். ஆனால் இது வந்து ஒரு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன், இந்திய பொருளாதாரத்தில் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன்றதுனால செகண்ட் செக்மெண்ட்லேயே சொல்லிட்டோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜீரோதா வந்து செவி கிட்ட ஒரு லைசன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, மெர்ச்சன்ட் பேங்கிங் லைசன்ஸ். நம்மளோட அந்த ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸோட 2வது கிளாஸில் நம்ம பேசியிருக்கோம் மெர்ச்சன்ட் பேங்க் வந்து என்ன மாதிரியான வேலை செய்வாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மெர்ச்சன்ட் பேங்க்ன்றவங்க வந்து ஐபிஓ ப்ராசஸ் எல்லாம் பண்ணக்கூடிய வேலை பண்ணவங்க. குறிப்பாக வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க அவங்களோட கார்பரேட் ஆக்ஷன்ஸில். ஸோ இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு செபியில் வந்து ஜீரோதா வந்து அப்ளிகேஷனை போட்டிருக்காங்க. இது வந்து ஜீரோதாக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அதாவது ஜீரோதாக்கு ஏன் பாசிட்டிவான விஷயம்னு சொல்லிட்டு நான் இதை சொல்கிறேன்னா, நான் வந்து ஜீரோதாவில் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அந்த புரோக்கர் எந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும் அந்த அளவுக்கு நான் வச்சிருக்க போனால் சேஃபாக இருக்கும். அதுக்காக நான் இதை சொல்கிறேன். அண்ட் அடுத்து இந்தியா ஜெர்மனி வந்து போன ஒரு 15 நாளாகவே இந்த நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஒரு சப்மரைன் டீலை வந்து சைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இந்தியாவோட கடற்படைக்கு கிட்டத்தட்ட 16 நீர்மூழ்கி கப்பல்களை வந்து இவங்க உற்பத்தி பண்ண போகிறாங்க. இதனோட மதிப்பு வந்து 80,000 கோடி ரூபாய். இந்த டீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் இந்த சப்மரைன்ஸை வந்து உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக மெசகான் டாக்குக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த செய்தி வந்து அடுத்த வாரமோ இல்லை ஒரு 15 நாளுக்குள்ளாரே வரலாம். அப்படி வரும்போது இந்த கம்பெனி வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னைக்கு டெல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வர ஜனவரி 1 டெல்லியில் ஏதாவது ஒரு ஆட்டோ ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அது வந்து எலக்ட்ரிக் ஆட்டோவாக தான் இருக்கணும். நீங்கள் பெட்ரோலு டீசலு ஒரு ஆட்டோ வந்து ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இல்லையா, அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி 2028 ஏப்ரல் 1 டூ வீலரும் வந்து நீங்கள் எலக்ட்ரிக் டூ வீலர் மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. பெட்ரோலில் ஓடக்கூடிய டூ வீலர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. காரணம் வந்து டெல்லி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொல்யூஷன். நம்ம வந்து பலமுறை செய்தியில் பார்த்துருப்போம். அண்டு இந்த ஏர் பியூரிஃபை ஃபேமஸ் ஆனது டெல்லினால தான் சொல்லலாம். அந்தளவுக்கு அங்கே பொல்யூஷன் அதிகம். அதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த டிசிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரக்சரலாக வந்து டிசிஷன்ஸை வந்து எல்லா கவர்மெண்ட்டும் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து அது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படும். சில கம்பெனிஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் கொஞ்சம் லேகாக இருக்காங்க, அவங்களுக்கு அது நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படும். அண்ட் அடுத்து குறிப்பாக வந்து கிரீவ்ஸ் காட்டனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வண்டியை பயங்கரமாக வந்து வித்துட்டு இருக்காங்க, ஆம்பேர் எலக்ட்ரிக்கெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து வெனிசுலாவில் எர்த்குவேக் வந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வியாழக்கிழமை காலையில் வந்தது. அதை பற்றி நேற்று அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட 64,000 பேர் 68,000 பேர் பக்கத்தில் மிஸ்ஸிங்கு, 1,400 பேர் நேற்று வரைக்கும் டெத்தை வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து பல்வேறு நாடுகள்லேருந்து உதவி பொருட்கள் வந்து போயிருக்கு. நம்மளோட இந்தியாவிலேருந்து 2 ஏரோப்ளைன் ஃபுல்லாக வந்து மெடிக்கல் சப்ளைஸ் எல்லாம் நம்ம அனுப்பியிருக்கோம், ஹியூமனிடேரியன் எய்டு வந்து அனுப்பியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியன் மிலிட்ரியோட ஹாஸ்பிட்டல் இருக்குல்லையா, அது வந்து அங்கே ஒன்றத்தை செட்டப் பண்ணி அங்கே மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக மெடிக்கல் சர்வீசஸை கொடுத்துட்ருக்காங்கன்றாங்க. இது நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக வெனிசுலா மக்களுக்கு வந்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு 5,000 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 5,000 கோடி ரூபாய் நிதியை எதுக்கு ஒதுக்க போகிறாங்கன்னா, இந்த ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த 5,000 கோடி ரூபா ஒதுக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிசிலிஸில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பேசும்போது என்ன சொன்னாருன்னா, இந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறது தீவு நாடுகள் தான், ஐலாண்ட் நேஷன்ஸ் தான். இந்த சிசிலிஸ்ன்றது ஒரு தீவு நாடு தான். ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்டல் கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால பாதிக்கக்கூடிய ஐலாண்ட் நேஷன்ஸ்க்கு எங்களை மாதிரி நாடுகளும் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இது அதுக்கான ஒரு ஸ்டெப்பாக பார்க்கப்படுது. நம்ம போன மாதம் ஜூன் 12 பக்கத்தில் ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். அதாவது இந்த மாதம் ஜூன் 12 நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் ஒரு அப்டேட்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னென்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு 200 லிட்டருக்கு மேலே வந்து டீசலோ பெட்ரோலோ வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால தான் அதை கொண்டு வந்தாங்க. அண்ட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வர ஜூலை 1 வந்து எடுத்துகிற போகிறாங்க. இன்னும் 4 நாளிலேருந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எடுத்துடுவாங்க. அதாவது நாளைக்கு மிட் நைட்லேருந்து எடுத்துடுவாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னென்னா, அந்த க்ரூட் ஆயிலில் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால நம்மளோட பொருளாதாரத்து மேலே இருந்த அந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுன்றதுக்கான சிக்னல் தான் இது.
அண்ட் நம்ம நேற்று அனாலிசிஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த முக்கியமான எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் டேட்டா வந்து வந்திருக்கு. அண்ட் இது வந்து ஓரளவுக்கு சூப்பராக தான் வந்திருக்கு. என்னன்னா ஏப்ரல் மாதம் இது 4.9% அளவுக்கு குரோ ஆயிருந்தது. நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அவுட்புட் வருது 4.9% குரோ ஆயிருந்தது. இந்த மே மாதத்தில் 5.1% அளவுக்கு குரோ ஆயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் சப்ளை growth வந்து 5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் கேபிட்டல் குட்ஸ் வந்து 3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து 3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸ் பற்றி பேசும்போது ஏசி சேல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. காரணம் வந்து அவ்வளோதான், வெயில் காலமே முடிய போதில் இதுக்கு மேலே நீ ஏசி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிருப்பாங்க. ஸோ ஏசி விற்கக்கூடிய கம்பெனிஸ் வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார், எல்ஜி மாதிரியான ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து 3வது செக்மெண்ட் இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்றைக்கி 3 மணிக்கு மேலே என்எஸ்சியோட இண்டெக்ஸ் ரீஜிக் நடந்தது, ரீபேலன்சிங் நடந்தது. அதாவது நிறைய ஷேர்ஸை விற்று வாங்கியிருப்பாங்க. குறிப்பாக வந்து இன்றைக்கி எஃப்ஐடிஏ டேட்டா வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்எஸ்சி மட்டும் கணக்கு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட எஃப்ஐஎஸ் வந்து 53,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 53,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அண்டு 50,800 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. நெட் டு நெட் பேசிஸில் 2,800 கோடி ரூபாய்க்கு பை சைடு இருக்காங்க. அண்ட் எஃப்ஐஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்எஸ்சியில் மட்டும் நிஃப்டி இருக்கக்கூடிய என்எஸ்சியில் மட்டும் 23,650 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 25,284 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. நெட் டு நெட்டாக 1,630 கோடி ரூபாய்க்கு வந்து விற்றுருக்காங்க. இது எதனால் நான் சொல்கிறேன்னா, இந்த என்எஸ்சியோட ரீஜிக் நடக்கும்போது அந்த ஷேர்ஸோட பர்சன்டேஜ் வந்து குறையும். இப்போ பேசிவாக வந்து நிஃப்டியவோ இல்லை இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபண்ட்ஸ் வந்து அந்த நிஃப்டியை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் வந்து அந்த வால்யூமை வந்து மாற்றிருப்பாங்க. இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த ஹோல்டிங் இந்த ஷேர்ஸில் இருக்குன்னு சொல்கிறத மாற்றிருப்பாங்க. இதன் காரணமாக இந்த அளவுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதனால தான் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் காலையில் நான் அப்டேட் பண்ணேன். யாராவது ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் 2:30 மணிக்குள்ளாரே உங்களோட ட்ரேடிங் பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லோரும் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். யாருக்கும் பெரிய டேமேஜ் இருந்திருக்காது. ஏன்னா அந்த லாஸ்ட் ½ ஹவரில் 100 பாயிண்ட் மேலேயும் கீழே வந்து சுற்றிட்டு இருந்தது நிஃப்டி. அண்ட் இன்றைக்கி காலையில் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்னு சொல்லிட்டு காமிச்சிது. அண்ட் மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆனாலும் கூட இன்ட்ராடேயில் ஒரு 11 மணிக்கு மேலே இந்த செல் ஆஃப் வந்தது. அண்ட் இந்த ரீஜிக் என்ற செய்தி வந்து மார்க்கெட்டில் வந்து அப்போ தான் வந்து பரவ ஆரம்பிச்சிது. மேபி அது கூட இந்த செல் ஆஃப் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து ஓப்பனாக பார்க்கும்போது பெரிய நெகட்டிவான நியூஸ் எல்லாம் இப்போ இந்தியாவுக்கு எதுவும் இல்லை. இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் முடிஞ்சால் அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டரை மாற்ற போகிறதா வந்து சில செய்திகள் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. அதனால் வந்து நான் அதை வந்து சாலிடாக அது சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து போயிட்டுருக்கு, ரூமர் வந்து போயிட்டுருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணோன்னே நம்ம பேசிக்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த டேல 110 பாயிண்ட் அளவுக்கு விழுந்து நிஃப்டி வந்து 23,946 முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி இன்ட்ராடே ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 170 பாயிண்ட் அளவுக்கு நிஃப்டி வந்து விழுந்திருக்கு. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா 3,300 கம்பெனியில் 1,329 கம்பெனி பாசிட்டிவாகவும் 2,036 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் தவிர்த்து மற்ற எல்லா செக்டாரும் இன்றைக்கி நெகட்டிவாக தான் இருந்தது. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் 1% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. ஐடி செக்டார் 1% அளவுக்கு நெகட்டிவாகவும், எஃப்எம்சிஜி 0.6%, பேங்க் நிஃப்டி 0.7% நெகட்டிவ் இருந்தது. ஆட்டோ செக்டார் 2% அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது. ஸோ ஐடி செக்டார் தொடர்ந்து அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணிகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பாசிட்டிவாக மாறிச்சு. ஆனால் அதான் சொன்னாலே 11 மணிக்கு மேலே வந்து செல் ஆஃபின் காரணமாக மறுபடியும் அது நெகட்டிவாக மாறிடுச்சு. அண்ட் இன்றைக்கி எஃப்ஐஎஸ் எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் சேர்த்து 1,350 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டிஏஎஸ் வந்து 2,801 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் கோல்டில் இன்றைக்கி 6 மணி 6:45 வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு செல் ஆஃப், மறுபடியும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு செல் ஆஃப் $4,000 கிட்ட வந்துருச்சு. ஆனால் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது $4,020 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு இன்ட்ராடேல $4,100 வரைக்கும் போச்சு. அண்ட் இந்த வாரம் வரக்கூடிய யூஎஸோட எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவை பொறுத்து கோல்டு ப்ரைஸஸில் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தங்கத்தில் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணியிருக்காங்க, இது நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 24 கேரட் கோல்டு இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் சொல்கிறது ஒரு கிராம் 14,260 ரூபாயும், 22 கேரட் கோல்டு 13,070 ரூபாயும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் வந்து 2,22,000 ஒரு கேஜிக்கு வந்து ட்ரேட் ஆகிருக்கு. நேற்றுக்கு இன்றைக்கி வந்து ஒரு $2,000 அளவுக்கு குறைஞ்சிருக்கு, அதாவது வெள்ளிக்கிழமைக்கு இன்றைக்கும். அண்ட் நம்மளோட யூஎஸ்டிஐஎன்ஆர் இன்றைக்கி வந்து 14 பைசா அளவுக்கு டிப்ரிஷியேட் ஆகிட்டு $94.53 முடிஞ்சிருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் இப்போ பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் $74 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டாலர் இண்டெக்ஸ் 0.22% அளவுக்கு இருந்திருக்கு. அண்ட் அமெரிக்காவோட ட்ரெஷரி ஈல்ட்ஸ் வந்து லைட்டாக வந்து ஏறி இருக்குது. இந்த ட்ரெஷரி ஈல்டு ஏறுறதுக்கு காரணம் வந்து பையிங் வந்து குறைஞ்சிருக்குன்றது ஒரு சிக்னல். அந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சதுக்கு காரணமும் வந்து டாலரை தேவைன்னு சொல்லிட்டு வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. இது ரெண்டுமே வந்து தங்கத்துக்கு நல்லது அண்ட் மற்ற கரன்சிஸ்க்கெல்லாம் வந்து நல்லது, இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் மேலே என்எஸ்சி நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியில் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட
4,46,000 கான்ட்ராக்ட்ஸாக வந்து பில் பண்ணி வச்சுருக்காங்க ஜூன் 25 படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஆல் டைம் ஐ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனோட மதிப்பு மட்டும் 2,03,655 கோடி, 2 லட்சம் கோடி அளவுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில் பண்ணி வச்சுருக்காங்க. இது லாங்குன்னு நம்ம எடுத்துக்கலாம், ஷார்ட்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது எப்படி நம்ம சொல்கிறதுன்னு தெரியல. இந்த அளவுக்கு வந்து நம்மளோட மார்க்கெட் கேப்பே, ஓவரால் மார்க்கெட் கேப்பே 4-5 லட்சம் கோடி தான். கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவங்க டிரைவேட்டிவ்ஸில் ஆக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க எஃப்ஐஎஸ். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கிஃப்ட் நிஃப்டிலே இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கானுங்கன்னா நம்மளோட நார்மல் நிஃப்டியில் வந்து எப்படி ஆக்டிவாக இருப்பாங்க. அடுத்து 4வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பார்க்கும்போது ஐடிஎஃப்சி பேங்க்குக்கு நம்ம வீக்கெண்ட்லேயே ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். அந்த இடி அந்த 590 கேஸில் வந்து சிபிஐ வந்து அங்கேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, அவரை சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்த அப்டேட் என்னென்னா, இந்த ஓஎல்எக்ஸ் கூட ஐடிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு டைப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இதுக்கு மேலே நீங்கள் யூஸ்டு காரை ஓஎல்எக்ஸில் வாங்குறதா இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் ஐடிஎஃப்சி பேங்க்கில் போய் லோனை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐடிஎஃப்சி பேங்க்குக்கு நல்ல விஷயம், ஓஎல்எக்ஸ் இந்தியாவுக்கு நல்ல விஷயம். இந்த ஓஎல்எக்ஸ் இந்தியாவை யார் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்ரேட் டெக் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி. ஸோ இது ஐடிஎஃப்சி பேங்க், கார்ட்ரேட் டெக் 2 கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து இன்னைக்கு வாரி எனர்ஜிஸ் இன்ட்ராடேல 4% அளவுக்கு விழுந்திருந்தது. காரணம், இவங்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க போல சோலார் மாடியூல்ஸை, சோலார் பேனல்ஸை. அந்த சோலார் மாடியூல்ஸு பேனல்ஸையும் வந்து அமெரிக்கன் கஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சு ஆன்சைட் இன்ஸ்பெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்ஸ்போர்ட் பண்ண பொருட்களில் சைனீஸ் பொருட்களை நாங்கள் யூஸ் பண்ணலை, சைனீஸோட உதிரி பாகங்களை நாங்கள் யூஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட மார்க்கெட் வந்து இவங்களை அடிச்சிருக்கு. அண்ட் என்னோட அனலிசிஸ் படி நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1.5 மாதத்துக்கு முன்னாடி நம்மளோட மார்க்கெட் அனலிஸ்ட்டில் நம்ம இதை பேசணும். என்னென்னா, இந்த அமெரிக்கன் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுப்ரீம் கோர்ட் வந்து நீ போட்ட டேரிஃப் செல்லாது அப்படின்னு சொன்னோடனே அந்த ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தார். அப்போ வந்து எது மேலே டேரிஃப் போடலான்னு பார்க்கும்போது சோலார் பேனல்ஸ் மேலே போட்டார். 50% 100% மேலெல்லாம் போட்டார். அப்படி போடும்போது இவங்க கொடுத்த கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, அமெரிக்காவுக்கு நாங்கள் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்கள் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் சைட்லேருந்து தான் உற்பத்தி பண்ணி அனுப்புகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவில் கஸ்டம்ஸ் வந்து இறக்குமதி பண்ண பொருட்களை நிறுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் விற்கிறத விட இவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்கன்றது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். மேபி இதனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து இவங்களை அடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. எனக்கு இந்த கம்பெனியில் வந்து ஹோல்டிங் இல்லை. இதோட ஷேர் ஹோல்டர்ஸ் இதை நோட் பண்ணிக்குவாங்க. அண்ட் அடுத்து அலம்பிக் ஃபார்மாக்கு நேற்று வந்து ஒரு யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கிடைச்சது. இன்றைக்கி மறுபடியும் இன்னொரு யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கிடைச்சிருக்கு. என்னென்னா, இவங்களோட ஜெல் ஒன்று டேப்சோன் அப்படின்ற ஒரு ஜெல், இந்த ஜெல் வந்து ஆக்னி வல்கரைஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு யூஎஸ்எஃப்டியோட ஃபைனல் அப்ரூவல் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எத்தனை அப்ரூவல் தான் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 244 யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் வச்சுருக்காங்க. இதில் 224 ஃபைனல் அப்ரூவல்ஸும் 20 வந்து டென்டேட்டிவ் அப்ரூவல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். யாராவது பார்க்குறதா இருந்தால் இதை வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து 2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கொஹான்ஸில் மற்ற கம்பெனிஸில் வந்து ஹோல்டிங் இருக்கிறதுனால இதில் வந்து எனக்கு ஹோல்டிங் இல்லை. அண்ட் எப்போயாவது ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு வேணும் போது இதை வாங்குற அளவுக்கு பணம் இருக்குன்னும் போது இதை வாங்கலாம். சிப்லா கோஹான்ஸில் வந்து நான் பெருசாக வந்து ஹோல்டிங் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு ஹோல்டிங் இல்லை. இது ஒரு டிஸ்க்ளோஷர். அண்ட் அடுத்து டிரான்ஸ்ரைல் லைட்னிங்க்கு வந்து 450 கோடி ரூபாய் அடுத்து டிரான்ஸ்ரைல் ரைட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 459 கோடி ரூபாய் மதிப்புள்ள இன்டர்நேஷனல் இபிசி ஆர்டர் கிடச்சிருக்கு. இது எதுக்குன்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர்ஸ் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து 7000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கம்பெனி. 7000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கம்பெனிக்கு ரெவன்யூவே 1000 கோடி ரூபாய் வருதுன்னு போது இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா ரெவன்யூ 1000 கோடின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு 10%னா கூட 100 கோடி ரூபாய் லாபம் ஆச்சு. அப்போ 7000 கோடினா யோசிச்சு பாருங்களேன். அப்போ இன்னும் எத்தனை ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ஆன்கோயிங்காக இருக்கும், எத்தனை ஆர்டர்ஸ் அவங்களுக்கு இன்னும் புதுசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட மெட்ரிக்ஸும் வந்து நல்லா தான் இருக்குது. நான் பார்த்த வரை இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கலாம். அண்ட் அடுத்து லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கிட்டத்தட்ட 510 கோடி ரூபாய் மதிப்புள்ள பைப்லைன் ஆர்டர் அபுதாபியில் கிடச்சிருக்கு. இதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒன்ஸ் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் முடிஞ்சோடனே நமக்கு ஏகப்பட்ட எக்ஸ்போர்ட் ஆர்டர் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கம்பெனிஸ்க்கும் வந்து நல்ல விஷயம். அண்ட் நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வுக்கும் வந்து பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த வீக்கெண்டில் ஃப்ரைடே வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய யூஎஸ் டாலர்ஸோட ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரிய வரும். அதுவும் வந்து கோல்டு ப்ரைஸஸ் மேலே நம்மளோட கரன்சி மேலே ஒரு ப்ரெஷரை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ரிசர்வ்ஸ் கம்மியாச்சுன்னா கவர்மெண்ட் வந்து இன்னும் ஏதாவது மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து அசோகா பில்கானுக்கு சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கயானா அப்படின்ற இடத்துல ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. இதனோட மதிப்பு வந்து $35 மில்லியன் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 350 கோடி ரூபா மதிப்புள்ள ஹைவே ப்ராஜெக்ட் இது. இதை நோட் பண்ணிக்கோங்க.
அண்ட் ஆர்இசி பிஎஃப்சி அவங்களோட மெர்ஜரை பற்றி லாஸ்ட் ஒரு மாதமாக வந்து செய்திகள் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த 2 கம்பெனியோட போர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெர்ஜருக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. போன வாரமும் ஒரு 10 நாள் முன்னாடி பிரசிடென்ட்டோட அப்ரூவலும் இந்த கம்பெனிஸ் வந்து வாங்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இவங்களோட போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்இசி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 100 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா, ஆர்இசியில் நீங்கள் 100 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப்சி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனில் கிட்டத்தட்ட 88 ஷேர்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டோட அனலிஸ்ட் மீட்டிங் இன்றைக்கி நடந்தது. இந்த அனலிஸ்ட் மீட்டிங்கில் கொட்டாக் செக்யூரிட்டிஸ் வந்து கலந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து நடக்கக்கூடிய கேபினெட் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர்ஸ்க்கான அறிவிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த அறிவிப்பு வரும்போது இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 10% ஏறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி சர்ப்ரைஸாக தெரியறதுக்கு இப்போயே சொல்கிறேன். அண்ட் எனக்கு வந்து இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸில் ஷேர் ஹோல்டிங் இல்லை. அண்ட் டிட்டகா வேகன்ஸாக அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் ரைவல்ஸ் கிட்ட வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆர்டர் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எக்கனாமிக் டைம்ஸ் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்தியன் ஹோட்டல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த Q1 வந்து இந்த ஃபாரின் டூரிஸ்டோட எண்ணிக்கை வந்து மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் பல வருஷங்களில் கம்பேர் பண்ணும்போது பாஸ்ட் இயர்ஸில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மி இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பிப்ரவரி எண்டிங்கில் ஆரம்பித்தாங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அவ்வளோதான். ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் வந்து அவுட்டு. ஸோ அதை தான் வந்து இவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டர்லேயே இவங்களோட ப்ராஃபிட் வந்து அடிவாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து ஓமேக்ஸ், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஒரு டுபாக்கூர் கம்பெனின்னு சொல்லிட்டு, அது இவங்க தான். இவங்க வந்து பேசிக்கலாக வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இவங்களோட ஃபினான்ஷியல்ஸை பார்த்தீங்கன்னா வாங்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு கம்பெனி. ஆனால் இன்றைக்கி உங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்ட்ராடேயில் வந்து 15% மேலே ஏறி இருந்தது. எண்ட் ஆஃப் தி டேல 8% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 6,200 கோடி ரூபா அளவுக்கு முதலீடுகள் பண்ண போகிறோம். இதன் மூலிமா 1000 கோடி ரூபா அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இப்போதைக்கு உங்களோட மார்க்கெட் கேப் வந்து 1,400 கோடி ரூபாய். இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ போய் மாட்டிக்காதீங்க. அப்படி ஒரு வேலை இவங்க வந்து லாபம் சம்பாதிச்சுட்டு போட்டோம். ஆனால் இப்போதைக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்கு. கிட்டத்தட்ட சூதாட்டம் ஆடுற மாதிரி. ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து ஒரு 88 ரூபா 100 ரூபா பிச்சையாக போட்டிங்கன்னா அந்த பாஸுக்கு வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா தானம் பண்ண காசை நம்ம திருப்பி கேட்க மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிட்டு நீ வாங்கலாம். அண்ட் என்னோட ஒப்பீனியன் இது. காரணம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நெகட்டிவாக இருக்குது. நம்ம ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து எதுக்கு வேணாம்னு சொன்னோம், அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 0ல் இருக்குது. லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்காங்க ரெவன்யூ. ஆனால் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் அது வேணாம்னு சொன்னோம். ஸோ இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நெகட்டிவாக இருக்குது. அதாவது வியாபாரம் பண்ணுறதை விட செலவு பண்ணுறதே அதிகமாக இருக்குது அப்படின்போது ஸோ இது வந்து அந்தளவுக்கு நல்ல கம்பெனியில் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிக்ஸான் டெக்னாலஜி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்கனாமிக் டைம்ஸ் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த சில நாட்களில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. இந்த 20க்கும் மேற்பட்ட பொருட்களில் கிட்டத்தட்ட 2,500 கோடி ரூபா மதிப்புள்ள பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிக்ஸான் டெக்னாலஜிக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த விவோட ஜாயிண்ட் வெஞ்சரோட அப்ரூவலோ அந்த செய்தி வந்துச்சுன்னா இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து ஆல் கார்கோ டெர்மினல்ஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸ் மே மந்தோட பிஸ்னஸ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. மே மாதத்துலேயே உங்களோட வால்யூம்ஸ் வந்து 11% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். அண்ட் ஏப்ரல் மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது 4% அளவுக்கு வால்யூம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அமெரிக்கன் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் 0.4% அளவுக்கு பாசிட்டிவாகவும், நாஸ்டாக் 1.6% அளவுக்கு பாசிட்டிவாகவும், கோல்டு ப்ரைஸஸ் $4,020 இருக்குது. அண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா $74 கிளாஸ் பண்ணியிருக்கு. ஏதாவது அப்டேட் இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான அப்டேட்னா நான் வந்து ஷார்ட்ஸ் ஃபார்ம்லேயே நான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.